ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான நண்டு மசாலா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இந்த நண்டு மசாலா வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ அதை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிய விட்டுட்டு 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அந்த நண்டு மசாலாவோட இந்த பச்சை மிளகாவும் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். உப்பு வந்து சேர்க்கறதுனால இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நம்ம இதை வந்து வதக்கிக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம நண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி கடல் நண்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன ஒரு லைக் தாங்க எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நண்டு போட்டதுக்கப்புறமா நம்ம பெரட்டி விடுறதுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி மசாலா வந்து அடியிலேருந்து எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்களில் இருக்கிற மசாலாவெல்லாம் இந்த மாதிரி நண்டு மேலே வந்து எடுத்து போட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி விட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் வந்து கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நண்டு கிரேவிக்கு நான் மிளகாத்தூள் வந்து சேர்க்கலைங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்தேன். ஏன்னா நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நம்ம மிளகு சேர்க்கறதுனால அந்த மிளகோட காரமே கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மையம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நண்டெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் அந்த நண்டு குழம்பு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு நம்ம நண்டு மசாலா வந்து நல்லா திக்காகி அந்த நண்டில் இருக்கிற சாரமெல்லாம் இறங்கி வந்துடும். அப்போ வந்து நம்மளோட நண்டு மசாலா வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நண்டெல்லாம் நல்லா வெந்து நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே இழுத்து கிரேவி வந்து நல்லாவே திக்காயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. காரசாரமாக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.